கதறி அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. தன்னுடைய அற்புதமான குரலால பல லட்சம் நெஞ்சங்களை கொள்ளை கொன்றவர் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற திரு சாகுல் அமீத் அவர்கள். இலங்கை வானொலியில தொகுப்பாளராகவும் பல்வேறு செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பாளராகவும் இருந்தவர். சமீபத்தில் இவர் பத்தின ஒரு ரூமர் செய்தியை கிளப்பி விட்டுருந்தாங்க. அந்த செய்தி தொடர்பா அவரே கண்ணீர் மல்க ஒரு காணொலியை தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல வெளியிட்டு இருக்காருங்க. அந்த செய்தி எல்லாம் என்ன, அதை பத்தி நம்ம இப்ப பேசுறோம் அப்படிங்கறது தான் இன்றைய குரு பார்வையில நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழ்ல பாக்குறோம். வழக்கம் போல நம்மளுடைய ஜெம்சி நெட்வொர்க் இது உங்களுக்காக முன்வைக்கும். ஒரு ஊடகம் நினைச்சா ஒரு பொய் செய்தியும் எப்படி திடீரென பூதாகரமாக்கி மக்களிடையே உண்மையாக நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒண்ணு இல்லைங்க, சமீபத்தில் அவர் செத்து போயிட்டாருன்னு செய்தியை போட்டு கிளப்பி விட்டாங்க. எல்லா பக்கம் சமூக ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்தா போதும் அது உண்மையா பொய்யான்னு முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட் செக் பண்ணாம தட்டி காய போடுறது வியூஸ் லைக்ஸுக்குன்னு தட்டி போயிடுச்சு. அது பாட்டுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கே நிறைய பேர் போன் பண்ணி இப்படி செய்தி வந்திருக்குதே உண்மையான்னு கேட்கிறப்போ அவர் போன் எடுத்து அவர் குரலை கேட்டு நிறைய பேர் ஆதங்கப்பட்டு ஓன்னு அழுதெல்லாம் அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆறுதல் சொல்லி உங்களை பத்தி இப்படி வருதுன்னு அவர்கிட்ட புலம்பி இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்து அவரு ரொம்ப நெகிழ்ச்சி அடைந்து அவர் காணொலியிலேயே தெளிவா அழுதுட்டே கூட பேசியிருக்காரு மனுஷன். சோ எவ்வளவு கனத்த வழி இருந்தா அவர் அந்த மாதிரி பேசியிருப்பாரு. சோ ஊடகங்களை கையாளக்கூடியவங்க, அதுவும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் செய்தி உண்மையா இல்லையாங்கிறத ஒரு நாள் 2 நாள் பொறுத்திருந்தாவது பார்த்துட்டு போடுங்க. தயவு செஞ்சு செக் பண்ண முடியாதவங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல மனிதர்கள், ஏன்னா இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வயதானவர்களுக்கு இருக்கையில திடீர்னு உள்ள போகையில அதுவே அதிர்ச்சி அடைஞ்சு உண்மையா இருக்கிற மனுஷனையும் கூட போட்டு தள்ளிடும். சோ ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஊடகங்களை கையாளணும். நம்ம அதனாலதான் நீங்க கூட நிறைய விஷயங்களை ஏன் இன்னும் லேட் ஆகுது போடல அப்படிங்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நம்மளுடைய நெட்வொர்க்கை வச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக் அப்படிங்கறது நம்ம பண்ணிட்டு போடுறதுனால கொஞ்சம் தாமதமாகுது. அதனால வியூஸ் கம்மியா போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வியூஸ் வாங்கி லைக்ஸ் வாங்கி உங்ககிட்ட கல்லா கட்டுறதுக்கு வரல. மக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம இந்த ஊடகம் மூலியமும் தரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே ஜெம்சி, பவுன் ஃபுட்ஸ், ஜெம்சி குருன்னு லட்சமா நான் போடுற உணவு உடற்பயிற்சிக்கு வியூஸ் போயிட்டு இருக்கு. கூட செய்தியும் நம்மளும் ஒரு தார்மீக அடிப்படையில இன்னும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஊடகமா நம்மளே ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது முன் வைக்கிறது. சோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா வழக்கம் போல உங்ககிட்ட சொல்ற மாதிரி தான் ஆதரவு அள்ளித்தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுட்டு இப்ப அவரோட வார்த்தையும் நீங்களே கூட கேட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃபேக்ட் செக் பண்ணது உண்மையானு வெறும் பின்னாடி ஸ்லைடா ஊமையா போடுறதை காட்டிலும் அவரே இப்ப சொல்லுவாரு. அதையும் பார்த்துட்டு நீங்களே அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. சப்போஸ் அது ஏதாவது உண்மையான செய்தியாவே இருந்தாலும் சேட்டலைட் சேனல் இதுல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு போடுவோம். இவருதுன்னு சொல்லல, பொதுவா எல்லாத்ததும் தான். சோ ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல குரலுக்கு சொந்தக்காரர். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கையில ரேடியோ மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இவரோட குரல் எல்லாம் அவ்வளவு ரம்மியமாக இருக்கும். ஏன்னா அவரோட தொகுத்து வழங்குறது, அவருடைய இன்ட்ரோ போடுவாரு பாத்தீங்களா, அதுவே வேற. நானும் அவருக்கு ஃபேன் தான். அவ்வளவு தமிழ் சுத்தமா பிற மொழி கலப்பின்றி தெளிவா பேசுவார். நம்மெல்லாம் பேசியிலையும் கூட இன்னைக்கு 1000 பிற மொழிகளை கலக்கிறோம். ஆனா அவர் அவ்வளவு தெளிவா பேசுவார். சோ அதுவும் நம்மளை ஈர்த்து இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு துயரமான ஒரு கட்டத்தை நம்ம ஊடகங்கள் உருவாக்கி இருக்குது. அதுவும் சமூக ஊடகங்கள் உருவாக்கி இருக்கிறனால நம்ம ஆதங்கப்பட்டு அவருக்காக நம்ம இந்த காணொலியை போடுறோம். சோ மற்றபடி இது வேற எந்த நோக்கம் இல்லை. நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் இந்த சிசி நியூஸ் தமிழோட ஆதரவாளர்களும் இதை குரு பார்வையில் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றேன். தயவு செய்து நம்ம குடும்ப உறவுகள்ல யாராவது இந்த மாதிரி ஊடகம் வச்சிருந்து சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை வருங்காலத்துல கூட செஞ்சிடாதீங்கன்னு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.